தாத்தா வாங்க தாத்தா, எப்படி இருக்கீங்க? ஹலோ சந்திர. பாட்டி வாங்க பாட்டி. சந்திரு பணம் சம்பாதிக்கிறேன்னு ஓடியாடி ஏண்டா இப்படி அழிச்சு உங்க போயிட்ட? பக்கத்துல நிக்கிறதுனால அப்படி தெரியுது பாட்டி. தாத்தா ஜானிலாம் எப்படி? சனி வாஸ் நைஸ். மொத்த கும்பலையும் கூப்பிட்டு வரணுமே, அதான் ஒரே டென்ஷன். குட், நைஸ் பிளேஸ் டா சந்திர. Thank you தாத்தா. இறங்குங்கடி சீக்கிரம். இதுங்களா அத்தை பொண்ணுங்க, இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? இதுங்கெல்லாம் எங்க அத்தைங்களோட கட் பீஸுங்க, மாஸ்டர் பீஸுங்கெல்லாம் பின்னாடி வருது பாரு. ஹாய், இவதான் ஷாமா, டெல்லி மாமா பொண்ணு, சிஏ படிக்கிறான். இவதான் இந்திரா, மணிப்பால்ல ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறான். ஹாய் டி. இவ பேரு ராதிகா, குஜராத்ல சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறா. இவதான் காப்பிகோ, சி கோபிகா, பாம்பே பார்ட்டி, போஸ்ட் கிராஜுவேட். பாட்டி, பாலாமணி வரலையா? அவளுக்கு பிராக்டிகல் எக்ஸாம் முடியலடா, முடிஞ்ச உடனே வந்துடுவா. என்ன இருந்தாலும் அவ இருந்தாதான் கலகலப்பா இருக்கும். சண்டை போடாதீங்கடி. ஏப்பா நம்மளாம் போறது கார் ரெடியா? 2 வண்டி இருக்கு சார். யார் இவன்? இது ராகேஷ், மேனேஜர். இருக்கட்டும். யோ மேனேஜர், இவ்வளவு பேர் இருக்கு, இவ்வளவு லக்கேஜ் இருக்கு, 2 கார் போதுமா? பாட்டிக்கே ஒரு வண்டி வைக்கணும் போல இருக்கு. நாம தான் ஒரு வண்டியில போவோம், லக்கேஜ் எல்லாம் இவன் எடுத்துட்டு வந்துருவான். டேய், எல்லா லக்கேஜும் கேர்ஃபுல்லா கொண்டா. வாங்க 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 வாங்க. ஐயோ இவ்வளவு. குட். 50 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கே இந்த கெஸ்ட் ஹவுஸை வாங்கிட்டியே, 1 கோடி ரூபாய் கொடுத்திருந்தா அந்த மகாராஜாவுடைய பேலஸே வாங்கியிருப்ப போல இருக்கு. டேய் சந்திரு, இந்த வீடு எத்தனை ஏக்கர் இருக்கும்? இது வந்து 40 ஏக்கருங்க. அப்படின்னா 40 ஏக்கர் தான். என்னது, எதை கேட்டாலும் நீ பேச மாட்டேங்கிற, அவனே பதில் சொல்றான். அது 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 வந்து பாட்டி, அவன் என்னுடைய மேனேஜரா இருக்கிறதுனால என்ன எதுவுமே பேச விட மாட்டேங்கிறான். என் பேரை யாராவது கேட்டா கூட அவனே சொல்லிடுறானா, பாத்துக்கங்களே. சரி, நாங்கெல்லாம் இப்ப எங்க ஸ்டே பண்ண போறோம்? லஞ்ச்ல ரூம் போட முடியும், இங்க தங்கிக்கங்க. இவ்வளவு பெரிய பங்களா, மேல ரூம்ஸ் இருக்கு, தங்கிக்கங்களே. ஓகே, வாங்கடி போய் பார்க்கலாம். எல்லாரும் போங்க. பாட்டி, தாத்தா, உங்க 2 பேருக்கும் மேல லெஃப்ட்ல ரூம் இருக்கு. ஏண்டா கீழே எதுவும் ரூம் இல்லையா? கீழே ரூம் இருக்கு, அது அதுல மேனேஜர் தங்கி இருக்கிறான். எதுக்குடா மேனேஜர்லாம் வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்க? ஐயோ தாத்தா, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க. ஒரு தடவை குன்னூர் ரோட்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ இவன் தான் என்னை காப்பாத்தி என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து என் உயிரை காப்பாத்தினான். இந்த காலத்துல குடிக்கிறதுக்கே தண்ணி தர மாட்டேங்கிறாங்க, என் உயிரை காப்பாத்திருக்கா. இவனை மறக்கலாமா? அதான் வீட்டுக்குள்ளேயே வச்சு வீட்டை சுத்தி பார்த்துட்டு வரோம், அப்பதான் உன் நிர்வாகம் என்னன்னு தெரியும். தாத்தா மேல கூட்டு போங்க, பாட்டியை சுத்தி பார்க்கறதுக்கே ஒரு வாரம். இந்த மேனேஜர்லாம் அறிவு கட்டவன. என்ன மூஞ்சி முகரெல்லாம் பேத்து என்ன இரு. பார்ட்னர் தானே சொல்ல சொன்னேன். ஆமா சொல்ல. மேனேஜர் என்ன சொன்ன? அது வந்து டென்ஷன்ல டங்கு ட்விஸ்ட் ஆகி மேவாயிருச்சு, மேனேஜர்னு சொல்லிட்டேன். அது விட பார்ட்னர் மேனேஜர் ஆவோ. மேட்னர் ஒரு வார்த்தை இல்ல, அதான் மேனேஜர்னு சொல்லிட்டேன். ஏன்டா டென்ஷன் ஆவற? 2 மாசத்துல போயிட போறாங்க, அமைதியாயிரேன், வா உள்ள. என்னடா சொன்ன? 2 மாசமா? 1 வாரம் தானே சொன்னேன். 1 வாரமா? நான் எப்படா சொன்னேன்? டாய், பீலா அடிக்காத. 1 வாரம் தான் சொன்னேன். டேய், வெக்கேஷனுக்கு வர்றவங்க 1 வாரத்துக்குன்னு வருவாங்களாக்கும். 1 வாரம் தான் சொன்னேன். எப்ப சொன்னேன்? சொல்ல இல்ல? சரி, இப்ப நான் சொல்றேன். 1 வாரமும் கிடையாது, 2 மாசமும் கிடையாது, ஏன் 1 நாள் கூட கிடையாது. இப்போ இந்த நிமிஷமே எல்லாரும் காலி பண்ண சொல்லு. ஐயோ ராகேஷ், ராகேஷ் நில்றா. இதான் உன் முடிவா? ஆமாண்டா சார், அவங்க எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிச்சிரு. ஆனா அதுக்கப்புறம் இதே வீட்டுல 1 முழம் கைத்துல என் கதையை முடிச்சுக்கிறேன்டா, என் கதையை முடிச்சுக்கிறேன். டேய், இங்க வாடா. என்னால் நீ சாக வேண்டாம், நடந்தது நடந்து போச்சு. இனி நடக்கிறத பாப்போம். உனக்கு காதல் தூது விட்ட அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு கல்யாணம் செட்டில் ஆகிறத பாரு. ஒரு லாரி சாமான் கொண்டு வந்து எடுத்துட்டு வான்னு சொல்லி எல்லாரும் கிளப்பிட்டாங்க. அந்த முஷரஃப் கிழவன் போட்டருக்கு கூட காசு தரல. தனி ஆளா எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வைக்கிறதுக்குள்ள பெண்டு நிமிர்ந்துடுச்சு. சாப்பிட ஏதாவது தாமா? அந்த அகதி கூட்ட சாப்பிட்டாச்சா? இல்லையே. அவங்க கிட்ட நல்ல பேரு வாங்கணும்னு நாக்குக்கு ருசியா சமைக்க வேண்டாம். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிடுச்சா. கடவுளே, முதல்ல அவங்களே இருந்து துரத்தணும், இல்லைன்னா முதலாளி சொத்தை தின்னே தீர்த்துடுவாங்க. யார துரத்தணுங்கிற?
அது இதுங்களை தான். யாரையோ தின்னே தீத்துருவாங்கன்னு சொன்ன. அதுவும் இதுங்களை தான். தோட்டக்காரன், கூட்டி பெருக்கிறவன், சமையல்காரன், இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளுங்க. இதென்ன கவர்மெண்ட் ஆபீஸா? வேஸ்ட். வேணும்னா எல்லா வேலையும் நான் ஒருத்தரை தனி ஆளா வந்து செஞ்சிடுவேன், தெரியுமா? அப்படியா? ஆமா. என்னங்க இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? தோட்ட வேலை, பாத்திரம் கழுவ, சமையல், இப்படி ஒவ்வொன்னுக்கும் தனித்தனி ஆளாம். இவங்களுக்கு சம்பளம், சாப்பாடு, துணிமணின்னு எவ்வளவு செலவாகும். நம்ம சந்திர சுத்த முட்டாளுங்க. அது எல்லாத்தையும் இவன் ஒருத்தனே செய்யறேன்னு சொல்றான். இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல அது வரேன், வேற ஒண்ணும் இல்லடி. நம்ம சந்துருக்கு பல வழியில பணம் வந்து குவியுது. அதனால இந்த பயிலுக்கு தலைகால் புரியல. இப்பதான் நாம வந்துட்டோம்ல, இனிமேல் நம்ம பயில ஏமாற விடுவோமா? இத பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு உடனே புறப்படுங்க. இந்த வீட்டுக்கு இவன் மட்டும் போதும். சார் எங்க முதலாளி டேய், உங்க முதலாளியுடைய அப்பனுக்கு அப்பன்டான் நானு. 38 வருஷமா ஆர்மில இருந்தவன். ஆர்மியுடைய ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அடிபடியை கத்துக்கணும், அப்புறம் தான் கேள்வி கேட்கணும். கெட் அவுட். எல்லாரும் போங்க. சரி சரி வாங்க. பாண்டி, ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் சின்சியரிட்டி. நான் வந்து எல்லா வேலையும் தானே செய்யறேன்னு சொல்ற வேலைக்காரனை என் லைஃப்ல இதான் முதல்ல பாக்குறேன். சந்திரகிட்ட சொல்லி சம்பளத்துல 10 ரூபாய் அதிகமா போட்டு தர சொல்றேன். 10 ரூபாய் அதிகம், 5 ரூபாய் போகுது. வெரி குட். ஹலோ பாலாவா, எங்க எதுமா பேசுற? ஏமா எப்பமா வரப்போற? சீக்கிரம் வாமா, நீ இல்லாம வெக்கேஷனே களை கட்டல. எல்லாருமே உனக்காக வெயிட் பண்றாங்க. பலா, என்னம்மா இது? ப்ளீஸ் பாடி நீ இல்லாம நல்லாவே இல்ல. சீக்கிரம் வந்து சேருடி. கொடுங்களேன். ஹலோ சொல்றேன். ப்ளீஸ் குடு. பாலா. குடு. ஹலோ. ஹலோ. ப்ளீஸ் கிவ் இட் டு மீ. ஹலோ. லைன் கட் ஆயிடுச்சு. தாத்தா, பாலா என்ன சொன்னா? நாளைக்கு வராளாமா பாலா. ஏய் சந்திரு, என்ன தாத்தா? பாலா நாளைக்கு வராளா? ஸ்டேஷன்ல போய் பிக் பண்ணிடு. கொன்னிடுவேன் நாயே. டேய் பாண்டி, செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டியா? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்னும் வேலையை ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்கற. அந்த துணி எல்லாம் துவைச்சு போட்டுடு. சென்னையில தண்ணி கஷ்டம்னு எல்லா துணியை இங்க துவக்க கொண்டு வந்துருச்சு போல இருக்கு. டேய், என்னடா முணுமுணுக்கிற? ஒண்ணும் இல்ல, வாஷிங் மிஷின்ல போடட்டுமா? வாஷிங் மெஷின்ல போட்டா கரண்ட் செலவு தான் மிச்சம். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கையால துவைச்சு போடு. புரியுதா? ஒரு பொட்டு அழுக்கு கூட என் கண்ணுல படக்கூடாது. போ. நில்லு. என்ன துணி போட்டிருக்க? நீங்க தானே துணி போட்டீங்க. அது இல்லடா, இனிமே இந்த சூட்டு புட்டோட உன்னை பார்த்தேன் தொலைச்சு புடுவேன். வேலைக்காரன் வேலைக்காரன் மாதிரி இருக்கணும். இவ்வளவுதானா? நான் நிறைய இருக்கும்னு நினைச்சேன். ஏய், இந்த துணி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டு உங்க அப்பா நான் வந்து துவைப்பான். இது என்ன பாவாடையா சர்க்கஸ் கூடாரமா? பண்ணி உன்னை விட மாட்டேன். டேய் அறிவு கெட்டவனே, என்னடா இது துணி எல்லாம் மண்ணுல போட்டு வச்சிருக்க? இதான் நீ துணி துவைக்கிற லட்சணமா? இன்னும் 5 நிமிஷம் நான் கீழே வருவேன். துணி எல்லாம் துன்பப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணும். இல்ல உன்னை கட்டி வச்சு வெளுத்துடுவேன். ஜாக்கிரதை. நீ என்ன வெளுக்கிறது? நான் உஜாலாவுக்கு மாறிடுவேன். ச்சே, பாலா நம்ம எல்லாரையும் இப்படி அப்செட் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல. ஸ்டூபிட். போன வெக்கேஷன்ல நம்ம மீட் பண்ணப்போ எவ்வளவு ஜாலியா இருந்தா. அதானே, அதே மாதிரி இந்த வெக்கேஷன் மெமரபிள் வெக்கேஷனா இருக்கும்னு ஆசைப்பட்டு தான் வந்தேன். அவ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. நாளைக்கு கூட பாப்போம். அப்பவும் இப்படியே இருந்தா நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்பி போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே? டேய், இந்த நாயை அந்த பொண்ணுங்க இருக்கிற ரூம்ல விடுவோம். இந்த நாய் எந்த பொண்ணு கிட்ட போகுதோ இல்ல எந்த பொண்ணு இந்த நாய் கிட்ட வருதோ அவதான் உனக்கு லவ் லெட்டர் அனுப்பியிருக்கா. ஆனா எனக்கு ஒரு டவுட். என்னடா? சப்போஸ் நாயை விடும்போது 6 பொண்ணுங்களை வந்துருச்சுன்னா? டேய், அப்படிலாம் நடக்காதடா. நடக்க மாட்டாளுங்கடா, ஓடி வந்துட்டாளுங்கடா. டேய் டேய், இந்த நாய் அனுப்பின பொண்ணு கிட்ட தான் போகும். அப்படிங்கிற அப்போ ஒன்று செய், நீ அந்த பக்கமா போய் வென்டிலேட்டர் வழியா எட்டி பாரு, நான் இந்த பக்கமா நாயை விடுறேன். ஓகே. ஓ Look at that. Oh my god. டேய் சும்மா இருடா. டேய் கீழே இறங்கடா.
வருதா? என் பேத்திங்கள ரூம்ல இருக்கிற ஜன்னல் இந்த எட்டி பார்ப்பேன். அதான்டா நாயை கழுவி நடுவுட்டுல வச்சா அது வாழை சுற்றிட்டு ஏதோ தின்ன போகுமா? அது சரியா போச்சு. எவ்வளவு துணிச்சல் இருந்தா என்ன தாத்தா தாத்தா நிறுத்துங்க தாத்தா. உங்க கை அவன் மேல பட்டா அது உங்களுக்கு தான் அசிங்கம். ஏண்டா உனக்கு மேனேஜர்னு ஒரு போஸ்ட் போட்டு கொடுத்து இதே வீட்டுல ரூம் கொடுத்து எனக்கு சமமா நடத்தினா அதுக்கு நீ காட்டுற நன்றி கடன் இதுதானடா? உனக்கு வேணா நன்றி இல்லாம இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்லை. நீ கொடுத்த ரத்தம் தான் என் உடம்புல ஓடுதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் இப்போ உன்னை மன்னிச்சிட்டேன். ஏன்டா என் மூஞ்ச பார்த்துட்டு நிக்கிற? போ ரூமுக்கு போ. அப்படின்னா இவனை இங்க இருக்க வச்சு கொஞ்சம் கொலை போறியா? இன்னைக்கு பெட்ரூம்ல எட்டி பார்த்தான், நாளைக்கு பாத்ரூம்ல எட்டி பார்ப்பான். இந்த மாதிரி பொறுக்கி பயிலுங்க இந்த ஏரியாலே இருக்க கூடாது. கரெக்ட் தாத்தா. டேய் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா, வெளியே போடா. இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் அவுட் ஹவுஸ் தான்டா. கெட் அவுட் ஹவுஸ். தாத்தா சொன்னதை கேட்டில? போடா. டேய் எல்லாரும் கையை பிடிச்சிக்கிட்டு இதை உன் காலான்னு நினைச்சுக்கேன்னு கெஞ்சுவாங்கடா. ஆனா நான் ஸ்ட்ரைட்டா காலை பிடிச்சே கெஞ்சிரேன்டா. என்ன மன்னிச்சிடுறா. வாங்க முதலாளி, இது நான் எதிர்பார்த்தது தான். எதை? நீங்க வருவீங்கன்னு. அதனால 2 நாளா தூங்காம காத்துக்கிட்டு இருக்கேன். தட்டினா உடனே திறக்கணும் இல்லையா? ஏய் நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. ஆமாமா, இப்படி பாதி ஜாமத்துல திறத்துவாங்க நானும் நினைக்கல. இல்லைங்கிறல்ல, நானா தான் வந்தேன். ஏன் அங்க கொசு குளிர் அதிகமா? டேய் அது அவங்க ஃபேமிலியா இருக்காங்கடா, பர்சனலா ஏதாவது பேசிப்பாங்க. நான் இதுக்கு நடுவில் இடைஞ்சலா இருக்கணும்னு நானா தான் மரியாதை ஒதுங்கிட்டேன். பார்த்து மரியாதை அதிகமாகி ரோட்டுக்கு போயிட போறீங்க. டேய் உன் கருணாக்கள் ஏதாவது பேசி தொலையதுடா. போய் படுறா. நான் படுத்தா முதலாளி எங்க படுப்பீங்க? உன் கூட தான். ஐயோ வேண்டாம், நான் மாட்டு தொழுவத்தில் போய் படுக்கிறேன். இப்பவே அங்க போய் படுத்து படுக்கிறா தான் நாளைக்கு ரோட்டுக்கு போகும்போது சிரமம் தெரியாது. ராகேஷ் ராகேஷ் அந்த அழகான ராட்சசிங்க இந்த பக்கம் நான் வந்துகிட்டு இருக்காளுங்க. இதுல எனக்கு லெட்டர் எழுதின காதல் பிசாசோட ஹேண்ட் ரைட்டிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். அந்த லெட்டர் எங்கடா? இதோ. டேய் எல்லாரையும் ஏதாவது தமிழ்ல எழுத சொல்லுவோம். யாரோட கையெழுத்தோட மேட்ச் ஆகுதோ அவதான் உன் காதலுக்கு தூது விட்ட பொண்ணு. சூப்பர் டன். ஏய் நேத்து அந்த சந்துரு என்கிட்ட நாய் அம்ச்சியா லெட்டர் அம்ச்சியான்னு என்னென்னமோ கேட்டுட்டு இருந்தான். உன்கிட்டயும் கேட்டானா? என்னையே கேட்டாண்டி? விட்ரி, அது இப்படிதான் ஏதாவது பணத்துக்கிட்டே இருக்கும். டேய் வர்றாளுடா, டிராமாவை நானே ஸ்டார்ட் பண்றேன். ஓகேயா? யாரோ பார்த்து வீடிவில துப்புல காட்டினவன் எம்டிவில தொடைய காட்டினவன் சொல்றேன். இவங்கெல்லாம் என் ரிலேட்டிவ் பொண்ணுங்கடா, ஃபேமிலி ஃபிகர்ஸ், தமிழ் பொண்ணுங்க தெரிஞ்சுக்க. உண்மை சொன்ன ஏன்டா கோவப்படுற? முடிஞ்ச ப்ரூவ் பண்ணடா. காட்டுறேன்டா. காட்டடா. காட்டட்டுமா? என்ன பிரச்சனை? வாங்க குத்து வழக்குகளா இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்டா. டேய் பாண்டி பேப்பரையும் பேனாவை எடுத்துட்டு வாடா. அதாவது இவன் சொல்றான் நீங்களாம் தமிழ் பொண்ணுங்களே இல்லையா, டெல்லி பாம்பேன்னு சுத்தி சுத்தி உங்களுக்கு இந்த தமிழ் ஒரிஜினாலிட்டியா போயிடுச்சான், தமிழ் கல்ச்சரே நீங்க மறந்துட்டீங்கன்றான் இவன். இவன் எப்படி அப்படி சொல்லலாம்? அப்படி போடு அருவாளை. ஏமா நீங்க பேசுறதா தமிழே இல்லையா, தங்கிலீஷா? நீ அன்னைக்கு வாலிப்பழம் பிடிக்கும் இவன்ட்ட சொன்னியாமே, இவன் சொல்றான் உண்மையா? அவளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு தெரியும். பாறா பாறா எப்படி மணக்குதுன்னு. தமிழ்ல 4 வார்த்தை எழுதி காட்ட சொல்றா. அதானே நமக்குள்ள பந்தயம். ஓகே 4 வார்த்தை என்ன 40 வார்த்தை எழுதி காட்டுவோம். எடு பேப்பர் பேனாவை. அப்படி போடுறா. பாறா எல்லாம் ஜீன்ஸ் போட்ட அவ்வையா இருக்குடா. இந்தாங்கம்மா புடிங்க 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 புடிங்க. நான் சொல்றதை எல்லாரும் எழுத ஆரம்பிங்க. 5000 ரூபாய் பந்தயம் கட்டியிருக்கான். நீங்க மட்டும் சரியா எழுதுனீங்க, அதுல பாதியை வாங்கி உங்களுக்கு கொடுத்துறேன். எங்க பேனா? இந்தா புடிங்க. எழுது ஒரு வாட்டி கூட. டேய் என்ன பேசுற? என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஒரு வாய் டீ கூடன்றத பதட்டத்துல சேர்த்து சொல்லிட்டேன். எழுத தெரியாதுக்கு நொண்டி சாக்கா? வாடி எழுதலாம். சரி எழுதுங்கடி. ஓகே இப்ப எழுதுங்க. நன்மை கடைபிடி. அடுத்து பாரதியார் தமிழ் தொண்டு ஆற்றினார். திருவள்ளூர் கூட இந்த மாதிரி எழுத்தணியை பிடிச்சு எழுதியிருக்க மாட்டாரு. இந்த பிடி பந்தய படத்தோட வாங்க. பாத்து தமிழ் நசிக்கிற போகுது. என்னது நம்ம கடை பீடியா? நன்மை கடைபிடிங்கிறது அப்படி ஆயிருக்குது. அடுத்து தெரிஞ்சது. பாதிரியார் தமிழ் துண்டு ஆட்டினார். அடி பாவிங்களா, பாரதியார பாதிரியாக்கி தமிழ் துண்டு ஆட்ட விட்டாளுகளே. துண்டு ஆட்டுறதுக்கு அவரை மும்தாஜா எது எப்படி இருந்தானே, யாரு கையெழுத்து ஒத்து போகுது அதான் முக்கியம். டேய் பாண்டி இங்க வாடா. ஏண்டா ஓசில பவுடர் கிடைக்குதுன்னு இவ்வளவு அள்ளி அப்பிக்கிறது? சமைக்கும் போது கிளாமரா இருக்கணும்ல. ஓங்கி அரைஞ்சேன்னா இன்னும் கிளாமர் ஆயிடுவேன். ஏண்டா குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னே வச்சியா? சுடு தண்ணி வைக்க போறப்ப தானே சிப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்க. வாங்கிட்டு வந்தியா? அப்பதானே அரிசியில கல்லு பொறுக்க சொன்னீங்க. பொறுக்குனியா? அப்பதானே காய்கறி நறுக்க சொன்னீங்க. நறுக்குனியா? அப்பதானே தயிர் கடைய சொன்னீங்க. தொடங்கியாடா? அப்பதானே இங்க வர சொன்னீங்க. ஆக மொத்தத்துல எந்த வேலையும் செய்யல. முதல்ல இந்த காய்கறி எல்லாம் நறுக்கி வை,
அப்புறம் என்ன வேலை செய்யணும்னு நான் சொல்றேன். சாயங்காலம் 6 மணிக்குள்ள 200 பேருக்கு சாப்பாடு ரெடியா இருக்கணும். புரியுதா? எல்லாத்துக்கும் தலையாட்டு கழுத. டேய் நல்லா கேட்டுக்கோ. தமிழ்ல லேல ஆரம்பிக்கிற பாட்டு ரொம்ப குறைச்சன. அதனால லேல முடிகிற மாதிரி பாட்டு பாடணும். வேற வழி இல்லாம கேசட்ல வந்த அந்த பாட்டை அவ பாடி ஆகணும். யார் அந்த பாட்டை பாடுறாளோ அவ தான் உன் காதலி. ஓகேவா? சூப்பர். ஓகே. நீ டை அடிக்கவே இதுதான் என் மூத்த பொண்ணு வரலட்சுமி, பாலாம்பியோட அம்மா. ஃபங்க்ஷனுக்கு மொத்த குடும்பமும் வந்திருக்காப்ல இருக்கு. சந்துரோட அப்பா மட்டும் வரல, லீவ் கிடைக்கலையா? ஜெயிச்சா பணம்லாம் வேண்டாம், நீங்க ஆம்பளைங்க எங்க கால்ல விழுந்து கும்பிடணும். அதே மாதிரி நாங்க ஜெயிச்சா நீங்க எங்க கால்ல விழுந்து கும்பிடணும். ஓகேயா? ஓகே. லிசன் எவ்ரிபடி. இப்போது ஆண்கள் பெண்களுக்கு இடையான பாட்டுக்கு பாட்டு போட்டி ஆரம்பிக்க போகிறது. ஆண்கள் நாங்கள் எந்த எழுத்தில் பாடி முடிக்கிறோமோ அதே எழுத்தில் 10 செகண்டுக்குள் ஆரம்பித்து பெண்கள் பாட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் தோத்தவர்கள் ஆவார்கள். இந்த விதி ஆண்களுக்கும் பொருந்தும். ஹலோ, ஆமா அந்த சந்திரசார் இங்கதான் இருக்காரு. ஆனா மத்தவங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்க. ஆமா நீங்க வாங்க. ஹலோ, யார் பேசுறது? வச்சிட்டாங்களே. போன்ல யாரு? தெரியாது. ஏன் தெரியாது? இது டெலிபோன், டெலிவிஷன் இல்ல. எங்க இருந்து பேசுறாங்க? தெரியாது. எதுவுமே தெரியாது. ஏன் போன் எடுக்கிற? இந்த பாரு, ஜாக்கிரதை, என்கிட்ட எதுவும் வச்சுக்காத. இனிமே துடைக்கிறதுக்காக கூட நீ போனை டச் பண்ண கூடாது, தெரியுதா? போகல. அப்ப இன்னையில இருந்து எல்லா போனையும் மாவானே கொள்ளிடுவேன் நாயே. நில்லுடாங்க. எப்பா சித்தப்பா கைலாசப்பா எப்பப்பா வந்தீங்க? 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சுடா. ஐயோ, நீங்க பூமி தந்த காட்டுங்களப்பா. இப்படி திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கீங்க, அத கேக்குறேன்ப்பா. அழிய விடுறா. போட்டுட்டேன். ஐயோ, பாத்து. இப்ப எங்கப்பா உள்ள போறீங்கப்பா? உள்ள போய் உன் தாத்தா பாட்டியை பார்த்து இதெல்லாம் ஒண்ணுதில்ல, நீ அவங்க காதலை பூ சுத்துறேன்னு சொல்லலாம். சித்தப்பா, முதல்ல ஆட்டோ பிடிச்சு வந்திருக்கீங்கப்பா. நமக்குள்ள ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம்ப்பா. உங்களுக்கு என்னப்பா வேணும்ப்பா? அந்த பட்டாளத்தா உன்னை பெல்ட்டால் அடிச்சு துரத்தி நீ ஒருவேளை சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிச்சு தெரு தெருவா சுத்தணும். அதை பார்த்துட்டு நான் சாவணும். அதுக்கு நீங்க இப்பவே சாகலாம்ப்பா. ஏன்னா நான் இப்பவே தெரு தெருவா தான் அலைஞ்சிட்டு இருக்கேன்ப்பா. அந்த விஷயம் அவங்களுக்கு கூட தெரியணுமே. அங்க எங்கப்பா போறீங்க? அங்க யாருமே இல்லப்பா. எங்க போயிட்டாங்க? எல்லாரும் ஷாப்பிங் போயிருக்காங்கப்பா. ஷாப்பிங் முடிஞ்சு வருவாங்க இல்ல? இல்லப்பா, பக்கத்துலயே சினிமா போறாங்கப்பா. அப்புறம் வருவாங்க இல்ல? இல்ல, சினிமா பக்தி படம், அதனால பக்கத்துல கோயிலுக்கு போறாங்கப்பா. அப்புறம் வருவாங்க. பக்கத்துலயே குளம் இருக்கா, அங்க போறாங்கப்பா. மொத்த ஃபேமிலி குளத்துல குதிச்சு சாக போகலையே, இங்கதானே வர போறாங்க. எத்தனை நாளாலும் சரி உண்ணாவிரதம் இருந்தாலும் அவங்கள பார்க்காம நான் போக மாட்டேன். அதுக்குண்டான சாப்பாடு நான் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு ஒரு முடிவு கட்டாம நான் போக மாட்டேன்டா. நிச்சயமாப்பா? நிச்சயமா. உண்மையாப்பா? உண்மையா? சத்தியமாப்பா? சத்தியமா. முடிச்சூட்டு. நான் என்ன சூட்டு விடுறேன்? எனக்கு சொல்லிக்கிட்டேன். ஐயோ, இந்த சித்தப்பாவுக்கு ஆண்டவன் ஒரு ஆப்பு வைக்க மாட்டானா? என்ன அக்கா, இது இருக்கு. வேற ஷாப்புக்கு போய் பார்க்கலாமா? வணக்கம் சார். அந்த பொறுக்கி எங்க இருக்கான்னு தெரியுமா? இல்ல, தெரியாது. கத்தி துரு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலாகாலத்துல கொன்னுட்டா நேரத்துல ஜெயிலுக்கு போகலாம். அவனை பார்த்தா என் ரூமுக்கு வர சொல்லு. அப்போ வணக்கம் சார். கொலை விஷயம் சொல்ல வேண்டாம். கைலாசத்துக்கு இப்ப எப்படி இருக்கு? இருக்கு. பாண்டி தாத்தா செத்துட்டானா? இந்த வீடு யாருது? தாத்தா, என்ன மன்னிச்சிருக்க தாத்தா. ஏந்திரிப்பா. நீ ஏன்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏதோ லீவ் ஆச்சுன்னு நாங்கள் இவன் தங்கினா என் சொந்த முறை தாவிடு நினைச்சு இங்கே வந்து தங்கி ஒன்றை தொந்தரப்படுத்துறாங்க. ஆனா எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஏய் பாண்டி, கைலாசத்துக்கு என்னாச்சு? நான் அவரை கல்லால் அடிக்கல. இங்க இருக்கிற பசங்க மாங்காய் அடிக்கிறதுக்காக கல்ல எரிஞ்சிருப்பாங்க. அதை அவர் மேல பட்டிருக்கும். இந்த வீட்டுல எதிர மாமரம்? எந்த மரத்தை பார்த்தாலும் மாமரம் நினைச்சுக்கிட்டு கல்லெடுத்து அடிக்கிறது ஒரு கூட்டமே இங்க இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த கைலாசம் எதுக்காக இங்க வந்தா? எதுக்கு வந்தான்னு அவனை கேட்டேன். என்ன சொன்னா தாத்தா? கல்லு பட்டு தாடை எலும்பு சுக்குநூறு ஆயிடுச்சு.
வாயை திறந்தா வெறும் காத்து தான் வருது. இன்னும் 21 நாளைக்கு அவன் தண்ணி குடிக்க கூட வாய் திறக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. டேய், என்னடா ஒருத்தன் அடிபட்டு கஷ்டத்துல இருக்கான் சிரிக்கிற? இல்ல தாத்தா, தாடையில பட்ட கல்லு தலையில பட்டிருந்ததுன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாயிருக்கும்ல. அவன் எஸ்கேப் ஆனதை நினைச்சு அவன் குணமானவனு ஆஸ்பத்திரிக்கு போய் ஏதாவது பணம் கொடுத்து போடான்னு சொல்லணும். பாவம். வேணாம் தாத்தா, நீங்க ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா அதுவே பழக்கமாயிடும். அப்புறம் அடிக்கடி உங்களை தொல்லை பண்ணுவான். நான் போய் பணத்தை கொடுத்து இனிமே தாத்தா மூஞ்சிலே முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகேயா? உனக்கு ரொம்ப பெரிய மனசுடா கண்ணு. ஓகே. ஐயோ ஆண்டவா, இந்த வாட்டி என்ன காப்பாத்திட்டேன். ஆண்டவன் காப்பாத்தல. அவன் மாத்திரம் என் கையில அவன் தானே அவனே தான் சார். ஸ்ட்ராபெரிஸ், நமக்குள்ள ஒரு பந்தயம். யாரு முதல்ல ஓடி போய் இந்த ஜீப்பை தொடுறாங்களோ அவங்களுக்கு 500 ரூபாய், சாரி 100 ரூபாய் நான் தர்றேன். தாத்தா நீங்க அந்த வண்டியில வந்துருங்க. ரெடி? தம்பி காசு கொடுத்து போறா. வண்டி எடுக்கலாம் சார். காசு குடுறா. புடுடா, அவனை புடி. சார் அவன் எதுக்கு பின்னாடி ஓடி வரா? காசு கொடு காசு கொடுன்னு கத்திக்கிட்டே வரானே, உன் காதுல விடல. 100 ரூபாய் யாருக்கு தான் ஆசை வராது. அதுக்காக வெளிய ஆளையெல்லாம் சேர்க்க முடியுமா? நீ இப்ப தப்பிச்சுட்ட. ஆனா உனக்கு சுபம் போடுறது நான் தான்டா. பெரியவரே, நீங்க ஏன் அவங்க பின்னாடி ஓடுறீங்க? நான் அவங்க பின்னாடி ஓடல. வண்டி ஓட்டிட்டு போன கச்மல்ல பிடிக்கிறதுக்கு ஓடனேன். அவன் எங்கிட்ட இருந்த எல்லாம் புடுங்கிட்டம்மா. 17 வயசுல ஒன்றும் இல்லாம நான் பாலக்காட்டுன்னு இங்க வந்தேன். இப்ப எதுவுமே இல்லாம திருப்பி போறேன். அவரு ஹில்வியூ ஃபார்ம் ஓனர் தானே? ஐயடா, ஹில்வியூ ஃபார்ம் ஓனரா? அவனா? அவன் அங்க வேலைக்காரன் கூட கிடையாது. ஹில்வியூ ஃபார்ம் ஓனர் ராகேஷ் சார். ஆமா, அவன் உனக்கு தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். மீதியே நான் சொல்றேன். இவங்க அப்பா உலகத்தை கடவுளுக்கு வித்து கமிஷன் அடிச்சவன். அவங்கிட்ட ரொம்ப வச்சுக்கிட்டா கழுத்துல காதிலே இருக்கிறது புடுங்கிட்டு விட்டுடுவா. அப்புறம் நீயும் என் கூட சேர்ந்து ஓடணும். ரெடியா? அவன் கதையை முடிச்சு ஜெயிலுக்கு போகணும்னு ஒரே ஒரு லட்சியம் தான் எனக்கு இப்போ. அதுதான் நான் கத்தியோட சுட்டுறேன். அந்த கேப் மாதிரியை பார்த்தா நான் தேடுறேன்னு சொல்லி கொலை விஷயம் சொல்ல வேண்டாம். வாட் ஹேப்பன்? என்னாச்சு பாட்டி? என்னாச்சு? கட்டையால என்ன அடிச்சு கொல்ல பாத்தா? அடிச்சேடா? ஆமா அடிச்சேன். நாய என்ன சொன்ன? நான் அந்த நாயத்தான் அடிச்சேன். மறுபடியும் சொல்லு. சொல்றதுல என்ன தப்பு? நாயத்தான் அடிச்சேன், நாயத்தான் அடிச்சேன், நாயத்தான் அடிச்சேன். என் பொண்டாட்டி அடிச்சது மட்டும் இல்லாம அவள நாய் வேற சொல்றேன். சூரக்க பச்சா. நான் இடியட். இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளிய போடா. என்ன வெளியே போக சொல்லுது யாரையா? வயசான காலத்துல குச்சியை பிடிச்சுக்கிட்டு ஒரு மூலையில கிடக்காம ஒரு கிழவியை 4 உருப்படிகளை இங்கே அழைச்சுக்கிட்டு எதுக்கு வந்தேன்? வந்தது இல்லாம எப்ப பாரு பேஜார் பண்றேன். ஐயோ, ரொம்ப நாளா உன் மூஞ்சி மேல 4 வார்த்தை கேட்கணும் இருந்தேன். நீ பட்டாளத்துக்காரனா இங்க என்ன வேலை? கார்கிலுக்கு போ. பாகிஸ்தான்காரர் வெளியில போக சொல்லு. அதை விட்டுட்டு எங்கிட்ட ஏறி பாக்குறியா? கொன்னுடுவ ராஸ்கல். என் துப்பாக்கி எடுத்துட்டு மாமா. எடுத்துட்டு வந்து காக்கா குருவியை சுடு. இல்ல உன் பேரை அந்த ஃப்ராட் சந்திரவை சுடு. அப்பயாவது வெடிக்கட்டும். என்ன மீச துடிக்குதா? உன் பேரை இங்க முதலாளியில ஒரு இதுவும் இல்ல. எங்க முதலாளி ராகேஷ் சார் தேவிலே போடி பண்ணிக்கிட்டு பொழுது போக்கலாம். என்ன சொல்ற? எதை சொன்னாலும் என்ன சொல்றேன் என்ன சொல்றேங்கிற டாப்தா இல்ல நினைச்ச ஸ்பீக்கர் ஓட்டா சத்தமா சொல்றேன். அந்த சந்திர ஒரு மொல்ல மாதிரி. அவனுக்கு சொந்தமா இங்க ஒரு புல்லு பூண்டு கூட கிடையாது. ஊம மாதிரி நிக்கிறது பாரு. தூங்குற நேரம் போவா லொட லொட லொடன்னு பேசிட்டே இருப்பியே. இப்ப பேச வேண்டியதுதானே? அவனால என்ன பேச முடியும்? முச்சந்தில நிக்க வச்சு 300 சாட்டை அடி கொடுத்து தலையில மஞ்சள் தண்ணி ஊத்தி மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி தூக்கில போடணும். அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கான். ஆனா செய்ய முடியாத. குடும்பத்துக்கு ஒரே ஆண் வரிசை புறம் தொலைச்சிட்டான். நீ ஏன் சொல்றான்? உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? என்ன அப்படி நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன் தாத்தா? ஏதோ இங்கிட்ட அங்கிட்டுமா சுமாராக ஒரு 60 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சிருக்கேன். அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எது சொன்னாலும் கேட்கறேன் தாத்தா. இவன் கடன் அடைச்சே நம்ம சொத்து பூரா அழிஞ்சு போயிடும் போல இருக்கே. நீ தின்னு அழிச்சதை விட நான் ஒன்னும் அழிச்சிட போறதில்ல. செய்யறதும் செஞ்சுட்டு எதுத்தா பேசுற? இப்படி ஒண்ணு நம்ம குடும்பத்துல பிறக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். அம்மா
அப்படியெல்லாம் பேசாதம்மா. சரி, பணத்தை நான் கொடுத்துட்றேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. அப்படியே இவனுக்கு ஒரு கால் கட்டை போடணும். இந்த மூஞ்சிக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். இவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? ஏன் ஓ மூஞ்சிக்கு தாத்தா கிடைக்கல? கொழுப்புடா. சுமாரு, நான் முடிவு பண்ணிட்டேன். வெளியேந்து இல்ல, நம்ம வீட்லயே பொண்ணு இருக்கு. உனக்கு பாலாவை பிடிச்சிருக்கா? ஐயோ அவளா? ஆமா, அவளே தான். அவளால தான் உன்னை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர